அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 2 வார இடைவேளைக்கு பிறகு இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அந்த வீடியோவோட தொடக்கத்தில் உங்களுக்கு 2 விஷயத்துக்கு நான் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். முதல் விஷயம், 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை நம்ம சேனல் கடந்தாச்சு. ஸோ இது ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொடுத்தா கூட இன்னொரு விதத்தில் இது நம்மளோட பொறுப்புணர்ச்சியை அதிகப்படுத்துது. ஏன்னா 5 லட்சம் பேர் நம்மளை நம்பி இந்த ஆரோக்கிய விழிப்புணர்வு செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறனால அந்த பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்குது. இன்னொரு நன்றி எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நவம்பர் 13 அன்றைக்கி உலக சர்க்கரை நோய் தினத்துக்காண்டு ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சிக்காண்டி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பெருவாரியான மக்கள் ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிச்சிருந்தீங்க. கிட்டத்தட்ட ஒரு 350-400 பேர் நேரடியாக இங்கே கலந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதே போல் வர முடியாதவங்க கேட்டிருந்ததுக்காக அந்த வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதையும் பார்த்துருந்தீங்க. அதுலேயும் அந்த நாடகத்தை நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அந்த நாடகம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு விஷயந்தான். ரொம்ப சிம்பிளாக பண்ணோம். ஆனால் அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே மனசில் பதிஞ்சிருந்ததுங்கிற சந்தோஷம் எனக்கு கிடச்சிது. ஸோ நிச்சயமாக ஃப்யூச்சரில் இதே போல் பல விஷயங்களை இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்குரிய முயற்சியை செய்கிறதுக்கான உந்துதலை கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இந்த வீடியோ எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சமீப காலமாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தையை உச்சரிக்காத ஜீவராசியே கிடையாது. ஸோ சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத விஷயமா இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்தோடனே இந்த ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி குறைக்கிறது, எப்படி மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது உணவு. ஏன்னா ஸ்ட்ரெஸ் ஆனோன்னு நம்ம எல்லாத்துக்குமே சரி வா போய் ஏதாவது சாப்பிட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கு. ஸோ அப்படி சாப்பிடையில் ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படிங்கிற சில நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் உண்மையிலுமே நம்ம சாப்பிட்ற உணவுனால ஸ்ட்ரெஸ்ஸு குறையுதா இல்லை அந்த உணவுகள் ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துதா அப்படிங்கிற ஒரு புரிதலை இந்த வீடியோவில் கொடுக்கலாங்கிறது தான் என்னோடய நோக்கம். ஏன்னா பெரும்பாலானோர் இந்த உணவை ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் விஷயமாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான சரியான புரிதல் நிச்சயமாக நமக்கு வேணும். ஸோ இப்போ காமனாக ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சாப்பிடக்கூடிய ஒரு 5 பொருட்கள் உண்மையிலேயுமே ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுல ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துது. அது என்னன்னு கேட்குறீங்களா? முதல் விஷயம், ரொம்ப காமனாக எல்லோரும் சாப்பிட்றது தான். ஸ்ட்ரெஸ் ஆச்சுன்னா சரி வாப்பா ஒரு காஃபி குடிச்சிட்டு வரலாம். இந்த காஃபியில் இருக்கிற கெஃபைன் அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்மளோட கார்டிசோல் லெவல்ஸை அதிகப்படுத்துது. அதனால் லாங் டேர்மில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்துது, குறைக்கலை அப்படிங்கிறதுல நிறைய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த கெஃபைன் அப்படிங்கிறது காஃபியில் மட்டும் கிடையாதுங்க. டீயில் இருக்குது, சில பாட்டில்டு கூல்ட்ரிங்க்ஸில் இருக்குது, எனர்ஜி ட்ரிங்க்ஸில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் இந்த கெஃபைன் இருக்குது. ஏன் சில இடத்துல தண்ணியில் கூட இந்த கெஃபைனை ஆட் பண்ணுறதுக்குரிய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் நீங்கள் சாப்பிட்ற உணவில் இந்த கெஃபைன் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது காஃபி, அதுவும் ஃபில்டர் காஃபினா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ காஃபி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலை, அதிகப்படுத்துது. அடுத்து 2வது விஷயம், இது எல்லோரும் யூஸ் பண்ணலனாலும் பெரும்பாலானோர் யூஸ் பண்ணத்தான் செய்கிறாங்க, ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் போதை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்கஹால் எடுத்துக்கணும் நிறைய பேர் இருக்காங்க. உண்மையிலுமே ஆல்கஹால் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது இல்லைங்க, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகப்படுத்துது. இன்ஃபேக்ட் அப்டாமினல் ஒபிசிட்டி, வயிற்று பகுதியில் கொழுப்பு படிமானமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. இது பல்வேறு உடல் உபாதைகளை ஃப்யூச்சரில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது விஷயம் பார்த்திங்கன்னா டெசர்ட்ஸ். இது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்றது. ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ், பிஸ்கட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் அதிக சர்க்கரை இருக்கிறதுனால அந்த டேஸ்ட்னால ஒரு இன்பத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த அதிக சர்க்கரை அப்படிங்கிறது இன்ஃபேக்ட் இரிட்டபிலிட்டியை தான் அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற விஷயம் கிடையாது. அடுத்து 4வது விஷயம், சால்ட்டி ஸ்நாக்ஸ். உப்பு அதிகமாக சேர்த்தப்பட்ட ஸ்நாக்ஸ் வகைகள். ஸோ அந்த உப்பு அதிகமாக இருக்கிறது டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுது. பட் ஆனால் அந்த உப்பு அதிகமாக இருக்கிறது நம்மளோட ப்ரெஷரை அதிகப்படுத்துது. அதே போல் உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்களா, அது மாதிரி உப்பு அதிகமாக சாப்பிடும்போது நீரை நம்ம உடம்பு அதிகமாக தக்க வச்சுக்கும். ஸோ ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன்னால் அதுவும் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை அதிகப்படுத்துது. அடுத்து கடைசியாக நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப காமனாக கிடைக்கிற விஷயம், ஃப்ரைடு ஃபுட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட். ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்லைனா ஒரு பஜ்ஜி, போண்டா,
இந்த மாதிரி விஷயங்கள், பர்கர், பீஸா, இந்த மாதிரி விஷயங்கள், ப்ராசஸ்டு ஃபுட், இது எல்லாமே வந்து ஒரு விதமான டெம்பரவரியான ஒரு ஆனந்தத்தை கொடுத்தாலும் நான் சொல்கிற எல்லா உணவுகளுமே நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ நம்மளோட கார்டிசோல் லெவல்ஸ் அதிகப்படுத்துது. கார்டிசோல் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ். அதாவது நமக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சியாக ஏதாவது நமக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு மாதிரி படபடப்பாக வரும், கையெல்லாம் ஒரு மாதிரி இதாகும், வேர்த்து போகும். ஸோ இதெல்லாம் அந்த காலத்தில் மிருகங்கள் துரத்துது, நமக்கு உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா உடனடியாக ஓடுறதுக்கு சக்தி கொடுக்கறதுக்காண்டி அதிகப்படியாக ஹார்ட் வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதிரி உணவுகளை அதிகப்படுத்துறதுனால நிச்சயமாக இந்த உணவுகள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்காது, ஸ்ட்ரெஸ்ஸை அதிகப்படுத்தும். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி டாக்டர், அப்போ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிற மாதிரி ஏதாவது உணவு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதுக்கும் சில உணவுகள் நான் சொல்கிறேன். ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது சாப்பிட்டா நல்லது, உடலுக்கும் பிரச்சனை இல்லை, அதே போல் மன அமைதி கொடுக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம கட் மைக்ரோபயோம்னு சொல்லுவோம். அதாவது வந்து நமக்கு வயிற்றில் இருக்கிற நல்ல நுண்ணுயிரிகள், இந்த நல்ல நுண்ணுயிரிகள்னால நமக்கு வந்து செரிமான கோளாறுகள் வந்து சரியாகுது, அதே போல் நம்மளோட இம்யூனிட்டி அதிகமாகுது, நோய் எதிர்ப்புத்தன்மை அதிகமாகுதுலாம் நான் முன்னாடி பேசியிருக்கேன். பட் நிறைய கண்டுபிடிகள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நல்ல நுண்ணுயிரினிகள், அதாவது வந்து கட் மைக்ரோபயோம் வந்து அதிகமாக இருக்கும்போது அது மூளையோட செயல்பாடையும் சாந்தப்படுத்துது, நம்ம ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது? தயிர், ப்ரீ அண்ட் ப்ரோபயோட்டிக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம காமனாக யூஸ் பண்ணுற தயிர் பச்சடி மாதிரி உள்ளே வந்து ஏதாவது நம்ம போட்டு கொஞ்சம் ஊற வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி உணவுகள். ஏன் நம்மளோட பழைய சோறு, இது கூட வந்து நல்ல வந்து ஒரு கட் மைக்ரோபயோமை அதிகப்படுத்துகிற உணவு தான். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். அடுத்து ரெண்டாவது விஷயம் வந்து omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மீன் வகைகள் இருக்குது, அதே போல் நம்மளோட நட்ஸில் இருக்குது, அதே போல் இந்த மாதிரி கொட்டை வயல் சீட்ஸ்லேயும் நம்மளோட omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. அடுத்து மூணாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் நிறைந்த உணவுகள் எடுத்துக்கும் போது ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையுதுங்கிறது ஆராய்ச்சிகள் பூர்வமாக ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெக்னீஷியம் எதில் இருக்குது? நம்ம காமனாக சாப்பிட்ற வாழைப்பழத்தில் இருக்குது. அது போக ப்ரொக்கோலி மாதிரி உணவுகள், க்ரீன் வெஜிடபிள்ஸ், பச்சை காய்கறிகள், அதே மாதிரி பச்சை கீரை வகைகளில் அதிகமாக இருக்குது. ஏன் நம்ம பீட்ரூட்டில் அதிகமாக இருக்குது. முன்னாடியே தயிர் நல்லதுன்னு சொன்னேன், தயிரில் பீட்ரூட் போட்டு பீட்ரூட் பச்சடி மாதிரி எடுத்துக்கிட்டால் கட் மைக்ரோபயோமும் இன்க்ரீஸ் ஆகும், அதே போல் நமக்கு தேவையான மெக்னீஷியமும் கிடைக்கும். இது போக நம்மளோட நட்ஸில் ஆல்மண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த பிஸ்தா, பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ்லேயும் அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ளாக் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸு, இதில் எல்லாமே வந்து இந்த மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. அடுத்து நாலாவது விஷயம் வந்து வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்குது. அதே போல் எல்லா ஃப்ரூட்ஸ்லேயுமே வந்து பெரும்பாலான ஃப்ரூட்ஸில் இந்த வைட்டமின் சி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வைட்டமின் சி நிறைந்த ஃப்ரூட்ஸை வந்து எடுத்துக்கலாம். அடுத்து அஞ்சாவது விஷயம் வந்து ஹை ஃபைபர் டயட். நம்ம சர்க்கரை உள்ளவங்க மட்டும் ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சொல்கிறது இந்த ஹை ஃபைபர் டயட், அதிக நார்ச்சத்துள்ள உணவுகள், நம்மளோட முழு தானிய உணவுகள், அதிகப்படியான காய்கறிகள், அதிகப்படியான ஃப்ரூட்ஸு, அதே போல் பயிறு வகைகள், இது எல்லாமே வந்து ஃபைபர் சத்து, நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகள். ஸோ இந்த மாதிரி நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல மன ஆரோக்கியத்துக்கும் உதவி செய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக நம்ம தவிர்க்க வேண்டிய 5 உணவுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கெஃபைன் உள்ள காஃபி போல் உணவுகள், அதே போல் ஆல்கோஹால் ட்ரிங்க்ஸு, டெசர்ட்ஸு, சால்ட்டி ஸ்நாக்ஸு, ஃப்ரைட் அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்டு. அப்போது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கு உதவி செய்கிற 5 உணவுகள் என்னங்கன்னா ப்ரீ ப்ரோபயோட்டிக்ஸ், omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைஞ்ச உணவுகள், மெக்னீஷியம் அதிகமாக இருக்க உணவுகள், வைட்டமின் சி அண்ட் ஹை ஃபைபர் உள்ள உணவுகள். ஸோ நிச்சயமாக உணவு மூலமாக நம்மளோட மனதையும் மாற்ற முடியும். வயிற்றுக்கும் மூளைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது, நம்ம சாப்பிட்ற உணவுக்கும் மூளைக்கும் நிச்சயமாக தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்கு. ப்ளஸ் நம்மளும் வந்து முழுமையாக நம்பலாம். சரியான உணவுகள் சரியான நேரத்தில் எடுத்துக்கும் போது உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல மன ஆரோக்கியமும் அடைய முடியும் என்ற ஒரு மிக அருமையான கருத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நிச்சயமாக இந்த கருத்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இனி ஸ்ட்ரெஸ் வரும்போது தயவு செஞ்சு நான் சொன்ன அவாய்ட் பண்ண வேண்டிய உணவுகளை சாப்பிடாதீங்க. சாப்பிட வேண்டிய நல்ல உணவுகளை சாப்பிட்டு உடல் ஆரோக்கியம் மனம் ஆரோக்கியம் பெற்று நீடூழி வாழ வேண்டும்.
இந்த கருத்து பிடிச்சிருந்ததுன்னா நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இந்த கருத்து சென்றடையட்டும். ஒரு ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.